வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஸ்பைஸியாக தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஈவன் ரைஸ் ரசம் சாதம் அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை குயிக்காக செஞ்சிடலாம். ஏதாவது கெஸ்ட் வந்தால் கூட வேகமாக ஒரு 2 மினிட்ஸில் இது ஈஸியாக செய்யலாம். இந்த சட்னி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதனோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், பூண்டு வச்சுக்கோங்க, தேவையான உப்பு. இது இவ்வளோ தான் இதனுடைய இன்க்ரீடியன்ஸ். இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோ. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவு ரொம்ப நைஸாகவும் ஆட்டாதீங்க. இந்த மாதிரி ஓரளவு கெட்டியாக ஆட்டி நிறைய கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு இப்படி தாளித்து வச்சிட்டிங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவு எடுத்திங்கன்னா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். ஈவன் பன்னை 2ஆக கட் பண்ணி நடுவில் இந்த மாதிரி வச்சு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அடைக்கும் ஓகேவாக இருக்கும். ஈவன் ஃபார் அரிசி பருப்பு சாதம் செஞ்சிங்கன்னா இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் நைட் டைமில் ரசம் சாதம் வச்சிங்கன்னா அதுக்கு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அப்பிடைட் நல்லாயிருக்கும். இதனோட அரோமாவும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். இந்த சட்னி செஞ்சு பார்த்து இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.